ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிறுகதை காசு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது கிருஷ்ணன் வந்துட்டு போலீஸ் கூட்டிகிட்டு போக ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ரோகிணிக்கும் அவங்களுடைய ஃப்ரெண்ட் மகேஸ்வரிக்கும் கார்டியனாக இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே இங்கே பேங்கில் ஷாக் ஆகுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகிட்டு இவன் எதுக்கு இப்படி பண்ணுறானே தெரியலையே, ஒரு பையனை பென்சிலால் குத்தி இப்போ இவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரோகிணி வந்து பயங்கரமாக புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. என்னோடய லைஃப்பில் மட்டும் எதுக்கு தான் இப்படி பிரச்சனை என்னை துரத்திக்கிட்டே வருதுன்னே தெரியலையே அப்படின்னு ரோகிணி பயங்கரமாக புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, இப்படி நின்று புலம்பிகிட்டு இருந்தால் எதுவும் ஆக போகிறதில்ல. இப்போ ஸ்கூலுக்கு கிருஷ்ண கூட்டிகிட்டு போய் மீனாவும் முத்தவும் விட்டாங்க அப்படின்னா கிருஷ்ணன் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்களே, சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துருவாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகேஸ்வரி சொல்லவும், என்னால் என்னடி பண்ண முடியும், என்னால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, அவனோட லைஃப்காக நான் என்னென்ன பண்ண முடியுமோ இது எல்லாத்தையும் பண்ணிட்டேன், இப்போ கடைசியில் நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மாட்டிக்கிட்டு நிற்கிறது மட்டும்தான் மிச்சமாகும், அப்புறம் வேறு என்னால் அதை மட்டும் தாங்கிக்கவே முடியாது, அதனால் இந்த விஷயத்தில் என்ன எதுவுமே பண்ண போகிறதில்ல அப்படின்னு ரோகிணி வந்து இங்கே வந்து சொல்லிடுறாங்க. என்னடி இப்படி மனசாட்சி இல்லாமல் இப்படி பேசுகிற, அவன் உன்னோட பையன்டி, அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துட்டாங்க அப்படின்னா அவனுடைய லைஃப் என்னடி ஆகிறது, அவன் பெரியவனானதுக்கப்புறம் இது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகேஸ்வரி சொல்லவும், ஸோ அவங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட கிருஷ்ணாவில் இந்த ரோகிணிக்கு சுத்தமாக இல்லை, போலீஸ் பிடிச்சிட்டு போனாலே போகட்டும், நான் மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதுல ரோகிணி தெளிவாக இருக்காங்க. ஸோ என்னால் எதுவும் பண்ண முடியாது, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இப்போது இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கிருஷ்ணன் வந்துட்டு மீனாவும் முத்தவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இங்கே போலீஸ் வந்து கிருஷ்ணன் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார் எங்கே சார் கிருஷ்ணன் இன்னும் வரல அப்படின்னு போலீஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சார் வர டைம் தான், அவனை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, அவனை கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அவங்க கார்டியனுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசி பார்க்குறேன் சார், நான் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க சார், சீக்கிரம் ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுமே உள்ளே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே கீழே வந்துட்டு முத்துவும் மீனாவும் கிருஷ்ண கூட்டிகிட்டு கரெக்டாக ஸ்கூலுக்கு வராங்க. ஸோ அப்போ ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வந்து கீழே வராங்க. ஸோ இங்கே முத்துவும் மீனாவையும் பார்த்ததும் ஓடி வந்து அவங்க கிட்ட பேசுகிறாங்க. சார் என்னாச்சு சார், ஏன் இவ்வளோ பதற்றமாக வரீங்க, இது சார் கிருஷ் வந்துட்டா, ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இங்கே பாருங்கள், அது இல்லை, கிருஷ் பண்ண விஷயத்தினால இது பெரிய பிரச்சனையும் ஆகிடுச்சு, இப்போது கிருஷ்ணன் வந்து போலீஸ் கூட்டிகிட்டு போகிறதுக்காக மேலே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எங்கள் முத்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் சார், அந்த பையனோடைய அப்பா வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, அதனால் வேறு வழி இல்லை சார், கிருஷ்ணன் வந்து அரெஸ்ட் பண்ணிகிட்டே கூட்டிகிட்டு போவோம், அவங்க பெரிய எடுத்தாள் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, இப்போது என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, பையனோடைய லைஃபே ஃபாயில் ஆகிடும் சார், நீங்கள் அவர்கிட்ட பேசியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லவும், சார் நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், பெரிய இடத்து பையன் பெரிய இடம் அப்படின்றதுனால எங்களால் எதுவுமே பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்ன உடனே, ஸோ இப்போ இங்கே முத்து ஒரு விஷயம் யோசிச்சு, கிருஷ் போனால் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள போலீஸ் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அவங்கக்கிட்ட நாம் போய் பேசி எப்படியாச்சும் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா கிட்ட, மீனா நீ முதல்ல கிருஷை கூட்டிகிட்டு இங்கேருந்து போ, நான் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, எங்கே உங்களை விட்டுட்டு நாங்கள் எப்படிங்க தப்பாக தனியாக போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து சொல்லவும், இங்கே பாரு மீனா, இதை பேசுறதுக்கு இது டைம் இல்லை, அவன் சின்ன பையன், முதல்ல அவனை கூட்டிக்கிட்டு இங்கேருந்து போயிடு, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு முத்து வந்து சொல்லவும், சரி அப்படின்னு மீனாவும் கிருஷ்ண கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அவங்களுடைய மகேஸ்வரியும் ஃப்ரெண்டு ரோகிணியும் வந்து அங்கே வராங்க. ஸோ எல்லாத்தையும் மறந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் முத்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மேலே போகிறாங்க, மேலே போயிட்டு போலீஸ்கிட்ட பேசுகிறாங்க. சார் எங்கே சார் கிருஷ் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரை வந்து போலீஸ் கேட்கவும், சார் நான் தான் கிருஷை கூட்டிகிட்டு போயிருந்தேன் சார், கிருஷ் இன்னும் வரல சார், அவனுக்கு உடம்பு சரியில்லை சார், அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன், இப்போது இங்கே கிருஷ்ணன் வந்து ஸ்கூலில் விட முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் சார் நான் வந்தேன், இங்கே வந்தால் நீங்கள் கிருஷ்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறது தான் சொல்கிறாங்க, என்ன சார் இதெல்லாம், அவன் சின்ன பையன் சார், ப்ளீஸ் சார் வேணாம் அப்படின்னு இங்கே முத்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் சார், எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, அந்த பையனோடைய அப்பா பெரிய இடத்தால், அது மட்டும் இல்லாமல் அதுக்கும் மேலே பெரிய இடத்துக்கு அவர் கொண்டு போயிட்டாரு, எங்களால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது சார், அவனை சீர்திருத்த பள்ளியில் சேர்க்குறதா வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் கிருஷ்ணை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி அந்த பள்ளியில் சேர்த்து விடணும் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் முத்து பயங்கர ஷாக் ஆகிட்டு, சார் இங்கே பாருங்கள் சார் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. எங்களால் எதுவுமே பண்ண முடியாது சார், சின்ன வயசுலேயே அவனுக்கு இவ்வளோ கோபம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சரி பண்ணியிருக்கணும்ல, அதை விட்டுட்டு இந்த மாதிரி அந்த பையனை
ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு தெரிஞ்சா என்ன சார் பிரயோஜனம்? இவ்வளோ கோவப்பட்டு சின்ன வயசில் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னா பெரியவனானா அவன் என்னென்ன பண்ண வாய்ப்பு இருக்குது? அவனை இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி இடத்துல விட்டு வைக்கிறது தப்பு சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிறிஷை அரெஸ்ட் பண்ணி அவன் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு போலீஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் கேட்ட முத்துவுமே வந்து சார் இங்கே பாருங்கள் சார் ப்ளீஸ் சார், இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் கெஞ்சினதே கிடையாது, முதல் முறையாக உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், ப்ளீஸ் சார் அந்த பையனை விட்டுருங்க சார். கிறிஷ் வந்து சின்ன பையன் சார், அவன் ஏதோ தெரியாமல் கோவத்தில் அப்படி பண்ணிட்டான் சார். அவங்க அம்மா அவன் கூட இல்லை அப்படின்ற கோபம் அவனுக்கு இருக்குது சார். அந்த மாதிரி சமயத்தில் உன் அம்மா இல்லை, உனக்கு என் அம்மா அப்பா வந்து பார்த்துட்டு போகிறாங்க, உனக்கு அம்மாவே இல்லை அப்படின்னு கிறிஷ்கிட்ட பேசின உடனே அவனுக்கு கோபம் வந்துடுச்சு சார். அதனால் சின்ன பையன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் சார், ப்ளீஸ் சார் இந்த சின்ன பையன் பண்ண விஷயத்தை எதுக்கு சார் இவ்வளோ பெரிய விஷயமாக்கலாம், ப்ளீஸ் சார் விட்டுருங்க அப்படின்னு முத்து வந்து எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஸோ இன்ஸ்பெக்டர் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் சார் ப்ளீஸ் சார், நான் சொல்கிறத கேளுங்க சார், சின்ன பையன் சார், அவனுடைய லைஃபே பாயிலணும், அவனுடைய பின்னாடிக்கு யோசிச்சு பார்க்கணும் சார். அம்மாவும் இல்லாமல் இந்த மாதிரி பள்ளியில் ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டு அவங்கள எங்கேயோ போய் அவங்க அம்மா சம்பாதிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு அப்பாவும் இல்லை, அவன் யாருமே இல்லாத பையன் சார், ப்ளீஸ் சார் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து சொல்லவும் இங்கே பாருங்கள், அப்பா அம்மா இல்லாத பையன், அம்மா எங்கேயோ இருக்காங்க, அப்பா இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த பையன் மேலே உங்களுக்கு என்ன சார் அவ்வளோ அக்கறை? ப்ளீஸ் சார் தயவு செஞ்சு எங்களுடைய வேலையை எங்களை செய்ய விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்லவும் சார் எப்படி சார் ஒரு சின்ன பையனை விட்டுட்டு போக முடியும், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் வேணும்னா நீங்கள் அந்த பையனுடைய அப்பா கிட்டே என்னை கூட்டிகிட்டு போங்க சார், நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட பேசினேன் சார், அவங்கக்கிட்ட பேசி எப்படியாச்சும் நான் கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறேன் சார், நான் சொல்லி புரிய வைக்கிறேன் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு முத்து எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. பாருங்கள் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான் வேணா நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டிகிட்டு போய் விடுறேன், நீங்கள் அவர்கிட்ட பேசி பாருங்கள், அதுக்கு மேலே அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செஞ்சே தீர்வேன், அவர் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டார், அவரோட பையன்தான் அவனுக்கு ஒரே உலகம், ஒரே பையன் அவங்களுக்கு, அதுவும் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் பிறந்த ஒரே பையன், அந்த பையனை எப்படியெல்லாம் படிக்க வச்சு ஆளாக்கணும்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது அவனுக்கு கையில் அடிபட்டதுனால அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அவனுக்கு நிறைய உடம்பு ஃபுல்லாக அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி பரவிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க அப்பா அம்மா ரொம்ப பயந்து போயிருக்காங்க சார். நீங்கள் இந்த சமயத்தில் அவங்கக்கிட்ட பேசினா கூட அவங்க கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதைங்க அப்படின்றதுக்காக நான் கூட்டிகிட்டு போகிறேன், அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் சார், நீங்கள் என்ன பேசணுமோ அவங்கக்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்து சொல்லிடுறாங்க. சார் ப்ளீஸ் சார் நீங்கள் கூட்டிகிட்டு போய் விடுங்க சார், நான் பேசி பார்க்குறேன் சார் அப்படின்னு முத்து வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே அடுத்தபடியாக வந்துட்டு அங்கே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. முத்து அங்கே போயிட்டு அவங்க கிட்ட என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல, பேசி கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க, அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே வந்து கிறிஷை வந்து வீட்டுக்கு மீனா வந்து கூட்டிகிட்டு போடணுன்னு, என்னப்பா மீனா கிறிஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்ட உடனே இப்போது இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மீனா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே இங்கே மனோஜ்லேருந்து இங்கே விஜயாலேருந்து ரவி ஸ்ருதி இவங்க எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள், சின்ன பையன் ஏதோ தெரியாத பண்ண விஷயத்துக்கு இந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனோட லைஃபே ஸ்பாயில் பண்ணணுமா அப்படின்னு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. அதான் ஸ்ருதி எங்களுக்கும் தெரியல, போலீஸ் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் குழந்தை கிறிஷை கூட்டிகிட்டு என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு, அவர் அவங்கக்கிட்ட பேசுகிறேன்னு போயிருக்காங்க, அவங்க என்ன பேசிட்டு வரப்போறாருன்னு தெரியல, கிறிஷோட லைஃப் பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், அவர் கிறிஷுக்காக பேச போயிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே இங்கே விஜய் வந்து பயங்கர கோவம் வருது. ஏங்க நான் சொன்னேன்ல, நீங்கள் கேட்டிங்களா, இந்த பையனால் நம்ம வீட்டுக்கு பெரிய பிரச்சனை வர ஆபத்து இருக்குன்னு நான் எத்தனை தடவை சொன்னேன், நீங்கள் யாருமே கேட்கல, இப்போ தெரியுதுங்களா இந்த பையனுடைய ராசி என்ன அப்படின்னு. அந்த பையன் வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஆரம்பத்துலேருந்தே சரியில்லை, இப்போ என்னென்னா அந்த பையன் பண்ண ஒரு விஷயத்தினால போலீஸு கேஸுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏங்க இவனுக்கு என்னங்க தலையெழுத்து, தேவையில்லாமல் போய் பிரச்சனையில் மாட்டிக்காமல் இந்த பையனை கூட்டிகிட்டு போய் ஸ்கூல்லே விட்டுட்டு அவனை ஒழுங்காக வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு கிறிஷ் வந்து அவங்களவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மீனாவை பயத்தில் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. கிறிஷ் வந்துட்டு பாரு அவன் சின்ன பையன், அவன் ஏதோ தெரியாத பண்ண விஷயத்துக்கு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவனோட லைஃப்பை பற்றி நீ கொஞ்சமாச்சும் நினச்சி பார்த்தியா, உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா அப்படின்னு முத்துவோடைய அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காரு. பாருங்கள் இந்த பையனால தான் எல்லா பிரச்சனையும், எங்கேருந்தோ அவள் பெத்தவளுக்கே அக்கறை இல்லாமல் எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு இந்த பையனை இந்த மாதிரி ஸ்கூலில் சேர்த்துட்டு போயிட்டா, அவளுக்கு இல்லாத அக்கறை இவனுக்கு மட்டும் எதுக்குங்க, ஸ்கூலில் போய் சேர்த்து விட்டுட்டு போயிட்டா, அவன் அம்மா இல்லைன்ற கோபத்தில் இந்த பையன் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கான்,
நம்ம பையன் நமக்காக ஏங்குது, நம்ம பையனை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஆசை அவள் அம்மாக்காரிக்கு இருந்தால் இந்நேரம் ஓடி வந்துருப்பா மாட்டாளா? இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் அவள் போய் எங்கேயோ சம்பாதிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கா. அவளை விட்டுட்டு இவன் போய் எதுக்குங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்? இவன் என்னமோ பெரிய பிரச்சனையை விலைக்கு வாங்கிட்டு வர போகிறான்னு எனக்கு தெரியுது. தேவையில்லாமல் எதுக்குங்க பிரச்சனை? இவனை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துட சொல்லுங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முத்துவோடைய அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜயா வந்துட்டு ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே மீனாவால் எதுவுமே பேச மாறுறதில்ல. அத்தை அவன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரடி, நீ எதுவுமே பேசாத இரு. நீ இப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறதுனால தான் அவனும் உன் பேச்சை கேட்டு என்னென்னமோ பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு முத்துவை வந்து சொல்லவும், இல்லை நான் மட்டும் உன் பையன் அப்படியே எல்லார் பேச்சையும் கேட்டுருவானா? பாரு, நீ எப்படியோ அதே மாதிரி தான் முத்துவும், அப்படி சரியா? அவன் உன்னுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் பார்த்து முத்துவோடைய அப்பா சொல்லவும் இங்கே வந்துட்டு விஜய் அமைதியாகிடுறாங்க. ஸோ இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முத்துவோடைய அப்பாவும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டி நான் உங்கள் கூடவே இருக்கேன் ஆண்டி, நான் எங்கேயும் போகல மீனா ஆண்டி அப்படின்னு கிறிஷ் வந்து அழுகுறாங்க. உனக்கு எதுவும் ஆகாது கிறிஷ், முத்து அங்கிள் போயிருக்காருல்ல, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க கிறிஷ்கிட்ட. தாத்தாவுமே பேசுகிறாங்க கிறிஷ்கிட்ட. கிறிஷ் உனக்கு எதுவுமே ஆகாது, நீ பயப்படாத இரு அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா என்னை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்களா, எனக்கு பயமாக இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கிறிஷ் வந்து அழுகுறாங்க. நீங்கள் இப்போ ஒரு ஸ்ருதி வந்துட்டு கிறிஷ்கிட்ட போய் பேசுகிறாங்க. கிறிஷ் அப்படியெல்லாம் உனக்கு எதுவும் ஆகாது. ஆமாம் கிறிஷ், ஏன் உன் அம்மா அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டு போனாங்க? சரி சேர்த்து விட்டுட்டு போயிட்டாங்க, உன்னை பார்க்குறதுக்காக ஏன் திரும்பவும் வரல? நீ உன் அம்மா கூட இருக்கணும்னு அவ்வளோ ஆசைப்படுறேன். ஆனால் ஏன் உன் அம்மா அவங்க கூடயே உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன்றாங்க? அவங்க துபாயில் இருந்தால் உன்னை அங்கேயே கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் சேர்த்து பார்த்துக்க வேண்டியது தானே? அதை விட்டுட்டு உன்னை இங்கே தனியாக விட்டுட்டு அவங்க மட்டும் போய் அங்கே தனியாக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்களா? இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் உன் அம்மா வந்து பார்க்கணுன்னு அவங்களுக்கு ஆசையே இல்லையா கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி வந்து கேட்கவும் கிறிஷால் எதுவுமே பதில் பேச முடியறதில்ல. இப்படி தான் ஸ்ருதி அவன் அம்மாவை பற்றி எது கேட்டாலே அவன் எதுவுமே சொல்ல மாட்டேன்றான், அமைதியாகவே இருக்கான். அவனுக்கு ஒரே ஆசை அவங்க அம்மா கூட இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான். ஆனால் பெற்றவங்க எப்படி இப்படி விட்டுட்டு போகிறாங்கன்னே தெரியல. கிறிஷோட அம்மா கல்யாணி எதுக்காக கிறிஷை பார்க்க இன்னமும் வராமல் இருக்காங்கன்னே தெரியல. ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது, இதை கண்டுபிடிக்கணும்னு தான் நானும் அவரும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கிறிஷோட லைஃப்பில் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா அவங்களுடைய அம்மாவை கண்டுபிடிக்கிற மாதிரியே தெரியல. ஸோ அவங்களோட கார்டியனாக இருக்கிறவங்களும் கூட மகேஸ்வரி ரோகிணியோட ஃப்ரெண்டு தான். அவங்கக்கிட்டையும் நான் கேட்டு பார்த்துட்டேன், கிறிஷோட அம்மா ஃபோன் நம்பர் கொடுங்க, அவங்கள நான் பார்க்கணும், அவங்கக்கிட்ட பேசணும்னு. அவங்க கூட அன்றைக்கி ஃபோன் நம்பர் தராமல் எதோ சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்படி அவங்கள கண்டுபிடிக்கிறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பெற்றவங்களா பேரண்ட்ஸ் ஆகிவங்க கொஞ்சம் கூட பெத்த பிள்ளையை நினச்சி கவலையே இல்லாமல் எங்கேயோ போய் சம்பாதிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கிறிஷை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டா அவனோட லைஃப் என்ன ஆகும்னு அவங்க யோசிக்க மாட்டாங்களா? இப்போ கூட கிறிஷை பார்க்குறதுக்கு அவங்க வரலைன்னா என்ன மனுஷங்க அவங்கெல்லாம் அப்படின்னு இங்கே ஸ்ருதி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் நினச்சி கிறிஷ் வந்து ரொம்ப வந்து மனசை கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் அங்கே முத்து வந்துட்டு அந்த பையனுடைய அப்பா கிட்டே பேசலாம் அப்படின்னு போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கிட்டு அந்த பையனுடைய அம்மாவும் அப்பாவும் அவங்களோட பையனை நினச்சி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பையன், என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு, கடவுளே என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, எத்தனை வருஷம் தவிர இருந்து பெத்த பிள்ளை அவனுக்கு போய் இப்படியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலோட டீச்சரை பார்க்கணும், அவங்கக்கிட்ட போய் நான் பேசணும், கேட்கணும். என் பையன் இப்படி தான் கேர்லெஸ் இல்லாமல் விட்டுருப்பாங்களா? குழந்தைங்க அப்படி தான் இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிடாமல் அவங்க பார்த்துக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்கணுங்க. என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே விடுங்க அப்படின்னு அந்த பையனுடைய அம்மா ஒரு பக்கம் அவங்க அப்பா கிட்ட அழுதுகிட்டு இருக்கேன். இங்கே பாருமா, அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அந்த ஸ்கூல்லையும் போய் விசாரிக்க சொல்லியிருக்கேன். அந்த டீச்சர் மட்டும் இல்லை, அந்த பையனையும் அவங்க கார்டியன் அவங்களுடைய பேரண்ட்ஸையும் நான் வர சொல்லியிருக்கேன். நம்ம வர சொல்லி அவங்கக்கிட்ட பேசியிருக்கலாம். அந்த பையன் இப்போவே இப்படி பண்ணுது அப்படின்னா அந்த பையனை இதுக்கு மேலேயும் அந்த ஸ்கூலில் விட்டு வைக்கக்கூடாது. அந்த பையனை சீர்திருத்த பள்ளியிலே சேர்த்து சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீ கவலைப்படாத இருமா, நம்ம பையனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அந்த பையனுடைய அம்மாவை. அப்போ முத்து இது எல்லாத்தையும் கேட்டுட்டு, என்ன கிறிஷ் பண்ண ஒரு விஷயம் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு, பேரண்ட்ஸாக அவங்க தவிக்கிறதுலேயும் நியாயம் இருக்குல்ல அப்படின்னு முத்து வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ போலீஸ் இருந்துக்கிட்டு
பார்த்தீங்களா சார் அவங்களுடைய பேரண்ட்ஸ் எப்படி வருத்தப்பட்டு அழுகுறாங்கன்னு. அவங்க பெரிய இடத்த ஆளு சார். கண்டிப்பாக கிறிஷோடைய கேஸை வாபஸ் வாங்க மாட்டாங்க. கிறிஷை அந்த சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கறது தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவர் சொல்லிட்டு இருக்கவும், இல்லை சார் நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் இவங்க இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட பேசினா கிறிஷோட லைஃப்க்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? என்ன சார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சார் ப்ளீஸ் சார் குட்டி பையனோட லைஃப் சார் நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னமோப்பா உன்னோட இஷ்டம் போய் பேசி பாரு, அதுக்கு மேலே அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு போலீஸுமே வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, முத்து போயிட்டு அவங்க கிட்ட பேசினா அவங்க என்ன பண்ண போகிறாங்க, கண்டிப்பாக வந்து அவனை கிருஷ்ணன் வந்துட்டு சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தியே ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. முத்து வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க, இந்த கிருஷ்ணன் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி கிருஷ்ணன் வெளியே கொண்டு வர போகிறாங்க முத்து அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.